ஈரானுக்கு அடுத்தடுத்து பெருகும் ஆதரவு. நட்பு நாடுகளின் நெருக்கடியால் திணறும் அமெரிக்கா. ஈரான் வைத்திருக்கும் அணுசக்தியை ஆயுத உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதில் அமெரிக்கா குறியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் உருவாக்கி இருக்கும் அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரானை கையெழுத்து போட வைக்க அமெரிக்கா மிரட்டி வருகிறது. இப்படி இருக்கையில் அமெரிக்காவுக்கு எதிராக அதன் நட்பு நாடுகள் திரும்பியிருப்பது ட்ரம்பை டென்ஷனாகி இருக்கிறது. அணுகுண்டால் மட்டும் அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை அமெரிக்கா ஈரான் நோக்கி அனுப்பியுள்ளது. இந்த கப்பலுடன் மேலும் சில போர்க்கப்பல்கள் பயணித்திருக்கின்றன. இந்த நெருக்கடியால் ஈரானை எப்படியாவது பணிய வைத்து விட வேண்டும் என அமெரிக்கா யோசித்து வருகிறது. அமெரிக்கா ஈரானை தாக்குகிறதெனில் வெறுமனே போர்க்கப்பலை மட்டும் பயன்படுத்தாது, அது அரபு நாடுகளில் உள்ள தனது இராணுவ தளத்தையும் பயன்படுத்தும். எப்படி இருந்தாலும் ஈரானை ஒட்டியுள்ள நாடுகள் தாண்டி போய்தான் ஈரானை தாக்க முடியும். இங்குதான் சிக்கல் இருக்கிறது. புவியியல் ரீதியாக ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், ஏமன், சவுதி அரேபியா, குவைத், ஈராக், அசர்பைஜான் ஆகிய நாடுகளுக்கு பக்கத்தில் உள்ளது. குறிப்பாக ஈரான் தலைநகரான தெஹ்ரான் அசர்பைஜானுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஒருவேளை அமெரிக்காவின் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்த வேண்டுமெனால் அசர்பைஜானை தாண்டி வர வேண்டும். இப்படி இருக்கையில் ஈரானை தாக்க எங்கள் வான்வெளியை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என அந்த நாடு கூறியிருக்கிறது. ஈரானின் பக்கத்து நாடுகள் இப்படி சொல்வது இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்னர் UAE வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு விரோதமான இராணுவ நடவடிக்கைக்கும் எங்கள் வான்பரப்பு, நிலப்பரப்பு அல்லது கடல் பகுதியை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்திருக்கிறது. மேலும் அத்தகைய தாக்குதலுக்கு எந்த ஒரு தடவாள ஆதரவையும் வழங்க மாட்டோம் என்றும் தெளிவாக கூறியிருக்கிறது. அதேபோல சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஈரானிய அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த திசையிலிருந்தும் தாக்குதல் வந்தாலும் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைக்கு சவுதி அரேபியாவின் வான்பரப்பை பயன்படுத்த எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியளித்துள்ளது. மேலும் கத்தார் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளும் அமெரிக்காவிடம் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளன. தங்கள் நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களில் இருந்து ஈரானை தாக்கக்கூடாது என்று அவை வலியுறுத்தியுள்ளன. இந்த நாடுகள் இணைந்து அமெரிக்காவிடம் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அது ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பை பாதிக்கும் என எச்சரித்துள்ளன. இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் தான். இவை ஈரானுக்கும் எதிரிகள் தான். இருப்பினும் ஈரான் வசம் மிகவும் பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்தி பக்கத்து நாடுகளை ஈரான் தாக்கினால் ஹர்முஸ் ஜலசந்தி பகுதியாக நடக்கும் சர்வதேச எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கும். இது அரபு நாடுகளின் வருவாயில் கை வைப்பதற்கு சமம். எனவேதான் வேறு வழியின்றி ஈரானுக்கு சப்போர்ட் செய்திருக்கின்றன.